ஓகே, இப்போ வாரிசான் நெகார பங்ஸ் நீங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க மெயின்ல வந்து 4 தாஜ் கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க கண்டோங்கான் உள்ளுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பாப் சத்துரு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அங்க நல்லா இந்தி பாத்தி பம்பளாஜாரான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கு பாருங்க, அந்த 4 தான் அங்கேயும் இருக்கும். ஒண்ணு உங்களுக்கு லாத்தார் பிளாக்காங்க தெரியணும், அதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். sebelum kedatangan barat, ரொம்ப சுலபம். sebelum kedatangan baratனாக்கா நம்மளுக்கு என்ன தெரியணும்? ciri-ciri pentadbiran அந்த negara bangsa Melayuல, alam Melayuல அது நமக்கு தெரியணும். என்னது? 4 lipatan. அத பத்தி நமக்கு தெரியணும். அந்த 4 lipatanல அந்த ciri negara bangsa alam Melayuல அந்த 4 நீங்க புக்கு டெக்ஸ்ட்ல பாக்குற அந்த 4 விஷயமும் ரொம்ப பழைய விஷயம். பழைய சிலிபஸ்லயும் இது இருக்கு. அந்த ராஜுன்னா என்ன, உண்டாங்னா என்ன, விலாயா pengaruhனா என்ன, rakyatனா என்ன, இது 4 என்னன்னா நாடு இல்லையே, tak ada negara lah. Kalau kita nak gelarkan satu kawasan tu sebagai negara, kita perlu ada 4 perkara ini. Itu நல்லா தெரிஞ்சுக்கணும். Tanah mana digelar sebagai negara? Tanah yang ada raja, tanah yang ada undang-undangnya, tanah yang ada wilayah pengaruhnya, maksudnya kawasan, ruang lingkup kawasan, dan tanah yang ada rakyat yang setia kepada raja yang kita sebut sebentar tadi. இதுதான் ஒரு நாட்டுக்குள்ள இலக்கணம். இது இல்லைனாக்கா அது ஒரு நாடு இல்ல. 4 விஷயம் தான். இப்ப இந்த 4லயே நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா, ciri-ciri negara bangsa sebelum kedatangan barat ialah adanya raja அப்படி சொல்லி டாட் போட்டீங்கன்னா ஒரு மார்க் F1 ராஜுக்கு கிடைச்சிடும். இப்ப அடுத்த ஆயத் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்? யாராவது சொல்லுங்க பாக்குறேன். அடுத்த ஆயத் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்? Selain itu, kedua அப்படி போலாம் சார். ஓகே, குட், வெரி குட். ஒரு காத்த ஹூபுங்கோட ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு எக்ஸாம் தாள் பூரா ஒரே காத்த ஹூபுங்க பிடிச்சிட்டா கூட யாரும் உங்களை தப்பு சொல்ல மாட்டாங்க. Seterusnya, ciri negara bangsa kerajaan alam Melayu ialah adanya undang-undang. Dot. இப்ப F2 கிடைச்சிரும், 2 மார்க். அடுத்து என்னன்னு போட போறோம்? Seterusnya, ciri-ciri negara bangsa kerajaan alam Melayu ialah adanya wilayah pengaruh. Dot. 3 mark. Akhir sekali, ciri terakhir ialah adanya rakyat. 4யும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க். 4 மார்க் உங்களுக்கு பாக்கெட்ல இருக்கு. இப்ப எஸ்ஏனாக்கா 8 மார்க் இல்லையா? நீங்க 4 எடுத்துட்டீங்க. போதுமா போதாதா? இன்னொரு 4 சார் எக்ஸ்ட்ராவா? இல்ல இப்ப சார் என்ன கேக்குறேன்னாக்கா, போதும் சார். ஏன் போதும்? ஏன்னா அதுவே கொஞ்சம் கூட தான் அது. இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. pelajar kena ingat 4/8 adalah separuh. Awak dah dapat 50%. Jadi awak selamat. Dan teknik 4 மார்க் எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. Wajib dapat 4 markah. Wajib. Lebih daripada 4, setiap 1 markah yang anda kumpul adalah bonus dan mengemudi awak ke arah kecemerlangan. Awak akan jadi calon cemerlang sejarah. அப்ப இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? 4 மார்க் நம்ம எடுக்க முடியுது அப்படி சொன்னாக்கா நம்ம சேஃப். இப்ப ஒரு ஆஸ்பெக்ட் தான் பார்த்திருக்கோம். அடுத்த ஆஸ்பெக்ட்ல என்ன பார்க்கணும் நீங்க? ciri-ciri, ஒன்னு வந்து latar belakang sebelum, ரெண்டாவது ciri-ciri negara bangsa Kesultanan Melayu Melaka. இப்ப இந்த 4 பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? ராஜ்ய undang-undang, wilayah pengaruh rakyat. அத அப்படியே மலாக்கால எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பேசணும்னா அது ஒரு கேள்வியா வரலாம். இதுதான் பாப்புலரான கேள்வி இந்த பாப்ல. எந்த பாப்ல? பாப் 1 tingkatan 4ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய முக்கியமானதுல அடுத்த டாபிக் என்னது? ciri-ciri negara bangsa dalam Kesultanan Melayu Melaka, KMM. வந்துச்சுன்னு சொன்னாக்கா இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நல்லா எழுதணும். இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும்.
Kerajaanna Melaka யாரு? அந்த kerajaanna எப்படி இருந்துச்சு? Sistem pembesar 4 நீங்க kerajaan negara bangsa dalam kerajaan Kesultanan Melayu Melaka ialah kerajaan அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மார்க். Kerajaan Melayu Melaka merupakan apa? Kerajaan apa nama yang menggunakan 4 lipatan. Menggunakan sistem pembesar 4 lipatan அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு மார்க். போதுமா? Pelajar lain tolong jawab. இல்ல சார். இல்ல இப்ப நான் அந்த ஒன்னாவதுக்கு நான் கேக்குறேன். ஓகே, அவர் வந்து 10வது சொல்லிட்டாரு. Yang lain tolong buka mulut lah, come on lah, respon lah kelas. Dah lama kita tak jumpa ni. Cukup je. Cukup Puarasan, thank you. Very good Puarasan. Arvin cukup சொல்லிருக்கீங்க. Kitiga very good. Kata cukup. Okay. நம்ம cukupனு சொன்னோமா? ஏன் cukup சொல்றோம்? எதனால இப்ப சார் சொன்ன kerajaan நம்ம சொன்னோம் menggunakan sistem pembesar 4 lipatan. முடிச்சிட்டோம். ஒன்னாவது ஈசிக்கு நம்ம அவ்வளவுதான் எழுதியிருக்கோம். போதுமா? போதும் சொல்லிருக்கீங்க. Okay, mengapa kita rasa yang ini cukup? Betul lah, awak kata cukup, bagi saya dah cukup, betul. Separuh cover. Tak. Sebenarnya tidak. Karena நம்ம target berapa markah? 8 markah. Okay, so isi pertama F1 ialah kerajaan, dapat 1 markah. Kita buat huraian kerajaan, iaitu kerajaan Melayu Melaka menggunakan sistem pembesar 4 lipatan merupakan huraian H1. Jadi 1 fakta kita dah dapat 2 markah. Jadi kita cari berapa fakta? 4 fakta kali 2 jadi 8 markah. இதுதான் நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன். நம்ம மாடல் டெஸ்ட் செய்யலாம். ஆனா மாடல் டெஸ்ட் செய்யும்போது அவங்க எந்த மாதிரி கேள்வி கொடுத்திருக்காங்க, எவ்வளவு மார்க், நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா மார்க் எடுக்க போறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். தினேஸ்ரீ, அண்டர்ஸ்டாண்ட்? நான் காணாம கிளாஸ் நம்ம ஆன்லைன்ல இருக்குமா? இருக்கும் சார், இருக்கும் சார். ஓகே, ரைட். எனக்கு அப்பவே நீங்க ஓகே, குட் சரி, அண்டர்ஸ்டுட். ஓகே, குட். கொஞ்சம் சவுண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கொஞ்சம் லைவா இருக்கும்ல. எல்லாம் நோட்ஸ்லயே போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஓகே, ரைட். சோ ஒன்னாவது kerajaan. அதே மாதிரி ராயட் நம்ம சொன்னமாக்கா ரெண்டாவது பாயிண்ட். seterusnya ialah rakyat நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்க சொன்னாங்க உரை பண்ணிடலாம். Rakyat dalam kerajaan Melayu Melaka dibagikan kepada 2, iaitu golongan pemerintah dan golongan diperintah. Itu போதும். Rakyatக்கு markah yang ketiga கிடைச்சிரும். Ada huraian dibagikan kepada 2, iaitu golongan pemerintah dan diperintah huraian. அதுக்கு ஒரு மார்க். கராஜானுக்கு 2 அடிச்சிட்டோம், ராயாட்க்கு 2 அடிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை மார்க்? 4 மார்க் வந்துருச்சு. ஸ்லாமட் ஆயிட்டோமா? ஸ்லாமட் ஆயிட்டோம். ஆனா நம்ம லூலோஸ் பண்ணா பத்தாதே, நம்ம சிமர்லாங்க்கு போனோமே, ஒரு கிரெடிட் லெவலுக்காவது போனோமே, டிஸ்டிங்ஷன் அடிக்கணுமே. சொல்லியா சார்? இப்ப அது எப்படி போலாம்னா, rakyat menumpahkan tak setia kepada Sultan Melaka, அப்படி அது போட்டா இருக்குது நம்ம இருக்கு. எப்படியா? rakyat menumpahkan tak setia kepada Sultan Melaka. முடியும்யா. ஓகே சார். rakyat menunjukkan taat setia kepada Sultan Melaka. ஓகே, முடியும், பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம இந்த மாதிரி அவங்க 2 பேர் ராயட் 2 கோலுங்கன் இருந்தாங்கயா. சுல்தான் வந்து அவர் குவாசு, அந்த 4 பேர் 4 லிப்பாத்தான் இருக்காங்க. அடுத்தது ராயட் வந்து 2 விதமா இருக்காங்க. ஒன்னு பெமரேந்தா, இன்னொன்னு டிபரேந்தா. அவ்வளவுதானே. ஆண்டான், அடிமை, தமிழ்ல சொன்னோமா. kedaulatan. அடுத்து வந்து kedaulatan. kedaulatan என்னது? kedaulatan அதுதான் வந்து lambang tertinggi kekuasaan pemerintah. Tertinggi kekuasaan. Kekuasaan pemerintah. So Melaka பொறுத்த வரைக்கும் அந்த kedaulatan எங்க இருந்து கிடைச்சிச்சு? kerajaan Cina கிட்ட இருந்து கிடைச்சது.
நான் முதல் நாள் பேசும்போது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த மலாக்கா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அவர் வந்து எங்கிருந்து வந்தவர்? அவர் siapa pengasas Melaka? Siapa pengasas Melaka? Any idea? Laganeshwari? Arvind, இருக்கீங்களா அரவிந்த்? Sir, Parameswara, sir. Parameswara. Okey, Parameswara. Parameswara adalah pengasas Melaka. Beliau merupakan siapa? Raja Putra. Raja Putra daripada mana? Daripada Palembang. Palembangன்றது எங்க? kerajaan அங்க இந்தோனேஷியால, சுமாத்ரா. அது ஸ்ரீவிஜயா கிட்ட இருந்த ஒரு அரசாங்கம். ஸ்ரீவிஜயா ialah apa? Kerajaan di bawah naungan Raja Chola. அந்த இந்தோனேஷியா அந்த அந்த மண்ணே அப்படியே சோழனோட ஆட்சியில இருக்கு, அவனோட கட்டுப்பாடுல இருக்கு. அங்க இருந்து ஓடி வந்தவர் ஒரு நாட்டை உருவாக்கி இருந்தா பை ரைட் அவர் எங்க போயிருக்கணும்? திரும்பவும் சோழ மன்னன்கிட்டயே போயிருக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் சோழ மன்னனோட பவர் என்ன அப்படின்னு. ஆனா அவரை பார்த்து என்ன செஞ்சாருன்னு, இந்தோனேஷியாக்கே போல திரும்பவும். ஏன்னா தெரியும் இந்தோனேஷியா போனா விழுத்துருவானுங்க அப்படின்னு. இங்க இருந்துகிட்டு கிராஜானை உருவாக்கிட்டு என்ன செஞ்சாரு? சீனாவோட உதவியை கேட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் சோழ மன்னனை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் kuasa dan kebolehan itu ada pada kerajaan China. So lawatan-lawatan yang dibuat oleh Laksamana China, Cheng Ho, Laksamana Yunglo, lawatan-lawatan mereka telah memberikan kekuatan dan keyakinan kepada Sultan Melaka. சார் எனக்கு ஒரு கேள்வி. Sir, என்னய்யா? sir, Telaga Batu பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? Telaga Batua. அது Batu Bersurat-யா? Batu Bersurat. அது Batu Bersurat. Batu Bersurat-னாக்கா அது ஒரு பிராசஸ்தி மாதிரி. அதுல வந்து எழுதப்பட்டிருக்கு துலிசான் காவி. துலிசான் காவியில எழுதப்பட்டிருக்கு Telaga Batu. அது என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னாக்கா kedatang, அதுல tarikh kedatangan Islam இருக்கு. அதனால தான் அது வந்து penting. ஏன் Telaga Batu கேள்வி இருக்கா? இல்ல சார், என்னோட லெப்ட் புக்ல அந்த மாதிரி கேள்விலாம் இருந்துச்சு அதான். Okey. Telaga Batu வந்து Batu Bersurat yang ditemui di kawasan Telaga Batu. Dan telaga dan batu itu mengandungi beberapa inskripsi tentang pentadbiran dan kerajaan Melayu yang ada. Dan yang penting yang kita perlu tahu adalah tentang tarikh kedatangan Islam. Batu Bersurat itu அதோட ரொம்ப முக்கியமானது தான் Batu Bersurat Terengganu. அது வந்து tulisan Jawi. அதுல வந்து tarikh kedatangan Islamலாம் இருக்கு. pemerintah Kesultanan Melayu Melaka இருக்கு. அதனால தான் அதெல்லாம் வந்து penting. prasasti lah. Batu Bersurat. சரி ஓகே சார் இப்ப இந்த முதல்ல கேள்வி கேட்டீங்க, அந்த latar belakang negara bangsa sebelum kedatangan barat. ஆமாய்யா. அது ரெண்டு கேள்வி வருமா எப்படி சார்? ஏன்னா ஒரு நிச்சயம் இல்லையா, ஒரு கேள்வி தான் வரும். அது ஸ்ட்ரக்சர்ல வந்துச்சுன்னா ஏபிசி. ஓ ஏபிசி. ஏபிசினாக்கா அதோட மார்க் எவ்வளவு இருக்கும்? Sharanya kalau struktur ada 3 ceraian ABC. Macam mana marking dia? Dia punya markah macam mana struktur? Prasad, Kamal Prasad. Any idea? Yushantini. கிளாஸ் இருக்கீங்களானே தெரியல, நீங்களா சத்தமே கொடுத்தது இல்ல, ஜவாபானும் பார்த்தது இல்லை நானு. சார் கேள்வி ulang பண்ண முடியுமா சார்? Apakah ceraian pembagian markah bagi ceraian soalan struktur? Daya கேள்வி? Naveen hari ini diam je Naveen. சார் புரிய மாட்டேங்குது சார் கேள்வி சரியா? கேள்வி புரிய மாட்டேங்குது, ரொம்ப சொன்னாங்கயா. Soalan struktur ada ceraian tak? Soalan struktur ada ceraian tak?
Ada 3 ceraian iaitu ceraian 1A, 1B, 1C, 2A, 2B, 2C. Begitu juga dengan 3, begitu juga dengan soalan 4. Soalan struktur ada 4 soalan. Setiap soalan ada 3 ceraian. Setiap ceraian tu membawa berapa markah? Dalam kedai ya? 4 mark. வழங்க சார். ஓகே எவ்வளோ மார்க்கு? ஐயா முதல் கிளாஸ் சார் காமிச்சேன் நான். சார் நீங்களாம் வந்து நீங்க ஒரு வருஷம் நீங்க படிச்சிட்டீங்க நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே நீங்க ஃபார்ம் 4 சிலபஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஐயா. ஓகே நல்லா ஞாபகம் வச்சுங்க. சார் இப்ப சொல்றேன். strukturனாக்கா 2, 4, 4. Strukturna ceraian markah adalah 2, 4, 4. ஞாபகம் வச்சுங்க. 2, 4, 4. ஓகே அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு பேட்டர்ன் கேட்பான். 3, 3, 4. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் ஸ்ட்ரக்சருக்கு வரும். விளங்குதா என்ன சொல்றேன்னு? ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் soalan வந்து நமக்கு 4 கேள்வி இருக்கியா? soalan 1, soalan 2, soalan 3, soalan 4. 4 கேள்வி இருக்கு. Kertas 2 bahagian A. Okey. அந்த bahagian A ல ஒன்னாவது கேள்வி இருக்கும். 1A, 1B, 1C ன்னு இருக்கும். அதோட மார்க் எப்படி இருக்கும்? sama ada 2, 4, 4. மொத்தம் எவ்வளவு வரும்? 2, 4, 4 எத்தனை மார்க்கு? 10 சார். 10. அதே மாதிரி தான் soalan 2க்கு வரும், soalan 3க்கு வரும், soalan 4க்கு வரும். அப்படி இந்த பேட்டர்ன் வரலன்னா 2, 4, 4 வரலன்னாக்கா இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. 3, 3, 4. 3, 3, 4 எவ்வளோ? 3, 3, 6, 6, 4. 10 sir. 10. குட். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுங்கடா. அதான் எனக்கு கொஞ்சம் ஸ்மாங்கா இருக்கும் படிச்சு கொடுங்க. ஓகே 10 மார்க்கா. ஏன் அது நீங்க என்ன டக்குன்னு சொல்லணும்? இதெல்லாம் வந்து யோசிக்கவே கூடாது, கூட்டலாம் கூடாது. ஏன்னா soalan strukturல bagian A kertas 2 bagian A ல மொத்தம் 40 மார்க். 40 மார்க்ல bagian A ல எத்தனை கேள்வி? 4 கேள்வி. ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க்? 10 மார்க். 4 கேள்விக்கு 10 10 10 10 40 மார்க். இல்லைங்களா? சோ அதான் நான் கேட்டேன். berapa ceraian? 3 ceraian. Setiap satu membawa markah sama ada 2, 4, 4 atau 3, 3, 4. இதெல்லாம் டெக்னிக் ஆசாஸ். நேரம் அப்படியே டிப்ஸ் அடிக்கணும். சொல்லியா சார் ஒரு contoh soalan இது இந்த ciri-ciri negara kerajaan alam Melayuக்கும் அந்த பக்கத்து ஒன்றும் இல்லைங்க Kesultanan Melayu Melaka. அதுக்கு ஒரு contoh சார். கண்டிப்பா கொடுப்பேன். இன்னைக்கு என்னோட வேலை வந்து உங்ககிட்ட எல்லா பாப்புக்கும் எந்த பாப்புன்னு எந்த டாபிக்னு சொல்றது நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே சார். அடுத்த கிளாஸ் நான் கேள்வி கொடுக்கும்போது அப்பதான் போயிட்டு அந்த பாப்லாம் தேடக்கூடாது. கேள்வி பார்த்தோன்னே ஓகே நம்ம இது எதிர்பார்த்த கேள்வி தானே சார் தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு. சிரிச்சி லாத்தா பிளாக்கா ரெடி சிரிச்சி நெகார் பாங்ஸ் நான் கிறிஸ்தவன் மயம் பிளாக்கு பண்ணி ரெடியா இருக்கணும். அடுத்த கிளாஸ்ல வந்து கேள்வி கொடுக்கும்போது சார் 1வது கேள்விக்கு இதான் ஆன்சர் சார், 2வது கேள்விக்கு இதான் சார் நான் ஷேர் பண்ணும்போது நீங்க சொல்லணும். ஓகே நம்ம பார்க்க வேண்டியது அது. ஓகே என்ன யாரியா சார் ஒரு கேள்வி இருக்கு சார். கேள்வியா? Jelaskan sumber pendapatan Kesultanan Melayu Melaka. ஆக்சுவலி அது சும்பரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க சார். ஆமாயா, அவருக்கு எப்படி மலாக்காக்கு வந்து எப்படி காசு கிடைச்சது, எப்படி நிதி இருந்துச்சு? melalui pedagang இருக்காங்களா? pedagang datang membayar apa? cukai. அப்ப மலாக்கால எத்தனை விதமான சுக்காய் இருந்துச்சு? யார் யாருக்கு என்னென்ன சுக்காய் கொடுத்தாங்க? எல்லா pedagang ஒரே மாதிரி சுக்காய் கட்டல. ரியோக்குன்னா என்ன தெரியுமா? ரியோக்குன்னா யாரு? pedagang dari mana? Ryokuna pedagang Jepun. Sejarah Melayu Ryokku தான் இருக்கும். அப்படின்னா pedagang Jepun. pedagang Cina அவன் வேற சுக்காய் கட்டினான். Jepun வேற சுக்காய் கட்டினான். pedagang Gujarat அவன் வேற சுக்காய் கட்டினான். pedagang luar negara வேற சுக்காய். pedagang serantau வேற சுக்காய். இதெல்லாம் உங்களோட pendapatan kerajaan Melayu Melaka.
ஓகேவா? புரியுது சார். சரி. சோ ஒன்னாவது நீங்க பாப் சத்து நீங்க பார்க்கணும் தெங்கத்தாம் பாட்ல. ரெண்டாவது இது வந்து பாப் டூவையும் நீங்க பார்க்கணும் தெங்கத்தாம் பாட்ல. ஓகே, பாப் டூவும் ரொம்ப முக்கியமான பாப்பு. நேஷனலிஸ்மா நேஷனலிஸ்மா நீங்க பார்த்து தான் ஆகணும். ஏன்னா பழைய சிலிபஸ்ல இது ஃபார்ம் 5 தாஜோ, ஃபார்ம் 5ல ரெண்டாவது பாப்ல உள்ள தாஜோ. அப்படின்னா சார் ஏன் இதை நான் சொல்றேன் பழைய சிலிபஸ் இந்த பாப் இருந்துச்சுன்னு ஏன் சொல்றேன்? ஏன்னா நீங்க சோலான் டவுன்ல பாஸ் எடுத்து பார்க்கணும். இந்த பாப் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப கடந்த ஆண்டுகள்ல கடந்த காலங்கள்ல என்ன நான் சோலான் இந்த நேஷனலிசம்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஓகே, சோ அதுக்கு கீழேயும் 4 டாபிக் இருக்கு. மக்சூத் நேஷனலிசம் இருக்கு, perkembangan idea nasionalisme di barat இருக்கு, perkembangan nasionalisme di Asia இருக்கு, perkembangan nasionalisme di Asia Tenggara இருக்கு. சோ நேஷனலிஸ்மா ஒரு முக்கியமான தாஜோ, நீங்க அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, திங்கத்தப்பாட்ல அடுத்த ஒரு தாஜோ இருக்கு. ஓகே, பாப் 3. பாப் 3 வந்து என்னது? perang dunia. இந்த perang duniaவை நீங்க பாத்துங்க. perang dunia pertama, perang dunia kedua, perang dingin. நீங்க அது இப்ப அந்த இதெல்லாம் இப்ப நான் சொல்ற தாஜோ நீங்க எழுதி வச்சுக்கணும். இப்ப நம்ம 10ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றோம். இப்ப இந்த பாப் இன்னில இருந்து நீங்க இந்த பாப்லாம் கண்ணும் கருத்துமா படிக்கணும். ஒரு 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 ஃபாஸ்ட் ரிவ்யூ செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச சோலான்லாம் எடுத்து பார்க்கணும். அதுக்கான ஆன்சர்லாம் என்னன்னு எடுத்து பார்த்துக்கணும். யார் கண்டது நீங்க பார்த்து அதே சொல்லணும்னு நான் அடுத்த வார கிளாஸ்ல காட்டலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி நம்ம செஞ்சுமே சார் கேட்கிறாரு, நீங்க டக் டக் டக்குன்னு அடிப்போம் அப்படின்னு நீங்க ஒரு மோட்டிவேஷனோட இருப்பீங்க. அப்பதான் நாளை அடுத்த வாரம். ஓகே, latar belakang perang dunia kedua, அப்புறம் அந்த perang dingin, Asia Pasifik என்ன நடந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். perang dunia bab 3. அதுக்கப்புறம் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது பாப் 5. இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த வருஷத்துக்கு. இந்த டாபிக் நீங்க புடிச்சிட்டீங்க கன்ஃபார்ம் 20 மார்க் உங்க கையில இருக்கு. என்னது? Persekutuan Tanah Melayu bab 5. இந்த Persekutuan Tanah Melayu ஐயா ஃபிங்கர் டிப்ல அடிக்கணும். இந்த தாஜோ எப்படி வந்துச்சு? இதோட லாத்தா நான் ஏற்கனவே பலமுறை உங்ககிட்ட பேசிட்டேன். இதை உங்ககிட்ட பேசுனா இல்ல அந்த ஜூலை பேப்பர் குரூப் கூட பேச நினைக்கிறேன். ஓகே, இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு லாத்தா பிளாக்காங்க தெரியணும். எப்படி லாத்தா பிளாக்கா 48 இது வந்து Persekutuan Tanah Melayu 48. 48 நம்ம சொல்லும் போதே உங்க மூளையில டக்குன்னு ஒரு பல்ப் எரியணும். 46ல 46ல லைட் அடிச்சா தான் 48 வரைக்கும் தெரியும். 48ன்னு சொல்லும் போது 46ல லைட் பல்ப் எரியலன்னு சொன்னாக்கா 48 கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படணும். விளங்குதா என்ன சொல்றேன்னு? புலிகோட் புரியுது சார், புரியுது சார். ஏன் பூவரசன் 46 நான் பேசுறேன்? அந்த சாப்டர் தெரிஞ்சாதான் வந்துட்டு அடுத்து போக முடியும். அது சாப்டர்ல இல்ல சாமி. 46 சார் ஏன் kenapa saya kata 46 ketiga? Kenapa cikgu kata 46? Bila kita bincang tentang 48, you perlu ada bahagian 46 yang rasa cerah. Awak perlu ada pencerahan pada tahun 1946. Pencerahan itu yang akan membuatkan awak faham akan 48. Apa pentingnya 1946 tu? Peri pentingnya 1946. Ketiga, saya tunggu jawapan. Ada 2 kita nak, 1 kita nak. Anyone? Person, 1946 என்ன ஏன் நடந்துச்சு? Cadangan jawatan kuasa.
இல்லையா 1946 ஐயா. இந்த 48 நம்ம படிக்கணும். நீங்க இதெல்லாம் முன்னே படிச்சிட்டீங்கயா, ஸ்கூல்லயும் படிச்சிட்டீங்க, இதுக்கு முன்னையும் இங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகே, நம்ம என்ன தெரியணும்னா ஐயா, ஏன்னா நம்ம கேட்டுட்டே இருந்தோமாக்கா டைம் போயிட்டே இருக்கு. நான் மற்ற பாப்பெல்லாம் பார்க்கணும். ஓகே, ringkasa நீங்க தெரிஞ்சுக்கணும். 1946 bila kita bincang tentang 1946 itu adalah era pasca peperangan ya. Era pasca peperangan. Pasca peperangan, tamat perang dunia kedua. Okay, Arvind வந்து கரெக்டா ட்ராக் வந்துட்டாரு. மில்லியன் யூனியன் அப்படின்னு. ஏன்னா 48 persekutuan tanah Melayu நமக்கு வந்ததுக்கு காரணமே இந்த 46ல British cuba memperkenalkan Malayan Union dan Malayan Union telah ditentang hebat oleh raja-raja Melayu, oleh orang-orang Melayu dan juga pertubuhan-pertubuhan Melayu yang telah tumbuh di tanah Melayu bagaikan cendawan selepas hujan. Hasil penentangan telah membawa kepada kelahiran apa? Persekutuan Tanah Melayu 1948. Maksudnya penentangan itu berpanjangan selama 2 tahun. 46 அவன் பர்க்கனால் பண்றான், 46 நம்ம மூல menentang பண்றோம், 47 pura menentang பண்றோம். அப்புறம் adakan persidangan, perjumpaan, rundingan, dan tunjuk perasaan, agitasi, macam-macam kita buat sehingga kerajaan British menarik Malayan Union, menarik balik Malayan Union dan memperkenalkan Persekutuan Tanah Melayu 1948 yang dicadangkan oleh pemimpin-pemimpin UMNO dan sekutunya. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மலாயன் யூனியனுக்கும் பர்ஸ்கத்துவான் தானா மலாயுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. மலாயன் யூனியன் 2 வார்த்தை இங்கிலீஷ் வேர்டு. மலாயன் இஸ் மலாயா, itu tanah Melayu. Union ialah persekutuan. மாத்திட்டான். பிரிட்டிஷ் காரன் இங்கிலீஷ்ல சொன்னான் மலாயன் யூனியன். நம்மால அதையே என்ன செஞ்சிட்டாங்க, பர்ஸ்கத்துவான் தானா மலாயு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அதோட மொழிபெயர்ப்பு தான் இது. மலாயன் யூனியன் 1946 2 வருஷமா போராடி நம்ம என்ன செஞ்சோம், 48ல அந்த அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு 4 விஷயத்தை மாத்தணும். அதுல மலாயன் யூனியனுக்கும் பர்ஸ்கத்துவான் தானா மலாயுக்கும் 4 விஷயத்துல மிகப்பெரிய வித்தியாசம். 1 சுல்தான் atau raja. Malayan Unionல sultan atau raja tiada kuasa. Kerana mereka hanya berkuasa dalam hal ehwal agama Islam dan adat budaya orang Melayu. அவ்வளவுதான் அவரோட பவர் Malayan Unionல. ஆனா Persekutuan Tanah Melayuல mereka menjadi orang yang meluluskan undang-undang, berkuasa dalam menentukan undang-undang. undang-undang அவங்களாம் பேசி முடிவு பண்ணுவாங்க, கடைசியில் ஒரு சைன் பண்ணி சாப் பண்ணா தான் அது undang-undang, இல்லைன்னா முடியாது. So seolah-olah Sultan atau Raja Melayu mendapat hak memerintah. Rendaவது agama. Malayan Unionல tiada jaminan bahawa agama Islam terhadap agama Islam. Tapi dalam perjanjian Persekutuan Tanah Melayu 1948, agama Islam dijadikan sebagai agama utama negara. மூணாவது hak bumi putra. Allati status quo orang Melayu. Hak bumi putra. Orang Melayu diiktiraf sebagai orang-orang atau golongan bumi putra, dan pada masa yang sama orang kaum lain iaitu Melayu, Cina dan India diberi jaminan. Itulah Persekutuan Tanah Melayu lah. Malayan Union lah enache, tiada keistimewaan diberikan kepada orang Melayu. Semua adalah sama. Itu Malayan Union. நாலாவது என்னது, hak kewarganegaraan. Malayan Unionல kewarganegaraan adalah berdasarkan prinsip jus soli. Persekutuan Tanah Melayulah kewarganegaraan diberikan melalui 3 cara. Paling Persekutuan Tanah Melayu ko Malayan Union ko le perbezaan. Perbandingan soalan வந்துச்சுனா இப்படி தான் நீங்க எழுதணும். சரி, அது விட்டுருவோம்.
சார் இப்ப நீங்க உங்களுக்கு கேட்ட தெரியுதா கேள்வி ஏன் இந்த 48 இருந்து கீபேட். நம்ம போனோம்னு சொன்னாங்க? என்னய்யா சார் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அரவிந்த்? 9046 ஓட கேள்வி வந்து, ஹலோ, சொல்லியா? 9046 ஓட இது வந்து கேபாட்ல கேட்பாங்களா சார் இல்ல எப்படி சார்? ஐயா நான் சொன்னதெல்லாம் ஃபக்தா ஐயா, கேபாட் இல்ல. ஓ இப்ப நான் சொன்னதெல்லாம் ஃபக்தா. கேபாட்ல வந்து மலாயனை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, kita perlu berwaspada dan perlu berhati-hati dalam mempertahankan jati diri kita. Buktikan. இதான் கேபாட். மலாயனை பத்தி கேபாட் கேட்கணும்னாக்கா இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க. ஏன்னாக்கா Malayan ini merupakan satu perjuangan untuk memperkukuhkan kedudukan orang-orang Melayu dari segi undang-undang dan satu usaha untuk mempertahankan hak mereka sebagai rakyat bumi putra di negara ini. Malayan அதுதான் இந்திபாத்தி மலாயன் யூனியன். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு காரணமே இந்த ரெண்டு சார் சொன்ன இந்த ரெண்டு விஷயமும் உங்க புத்தியில உட்காரணும், நீங்க ஏத்துக்கணும். என்னன்னு, இந்த நாடு மலாய்க்காரர்களுடையது, மலாய்க்காரர்கள் அண்ணா பூமி புத்ரா, நாம வந்து கவும் பண்டாத்தாங், என்ன புக்ல அப்படிதான் சொல்றாங்க, அப்ப டாகாங், நம்ம வந்து கவும் டாகாங், நம்மளுக்கு வந்து ஹாக் குறவு, அவங்க வந்து ஹா பூமி புத்ரா அப்படின்றத உங்க மூளையில திணிக்கிறாங்க. சோ வேணுமோ வேண்டாவோ பரீட்சைக்காக நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பரீட்சைக்கு நீங்க இப்படி எழுந்தா தான் பதில் கிடைக்கும். ஆனா வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா, இன்னும் நல்லா படிச்சீங்கன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் மறுக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நமக்கு நிறைய சரித்திரபூர்வமான சான்றுகள்லாம் இருக்கு. அது அப்புறம், இப்ப அது உங்களுக்கு வேண்டாம், நீங்க பரீட்சைக்கு எழுத முடியாது, நீங்க குழம்பிடுவீங்க, வேண்டாம். புக்ல என்ன சொல்லியிருக்கோ அதை முதல் புரிஞ்சுக்கங்க. ஆனா இதுக்கு பின்னால வந்து நிறைய செய்தி விஷயம் நம்ம ஆழமா படிச்சு கிண்டி கிளறி கிளங்க பார்க்கணும். அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு. அதையும் நினைவு வச்சுக்கங்க. ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோனுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா நீங்க அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது வந்து டி லூஆர் கொத்தான். இப்ப படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன தெரியணும்னாக்கா, Malayan Union, perjuangan mempertahankan agama dan bangsa, perjuangan untuk mempertahankan hak kaum Melayu. என்னய்யா கேள்வி? சார் இப்ப அந்த திங்கத்த 4 பாப் 5 இருக்க Persekutuan Tanah Melayu. Persekutuan Tanah Melayu 1948. அது வந்து அந்த சின்ன சின்னதா போட்டிருக்காங்க அந்த கேள்வி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குமா சார்? Gerakan Nasionalis Melayu Radikal Gabungan Putra AMCJ, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குமா? AMCJ. ஆமாய்யா, எல்லாமே தெரியணும்யா. இதான் சொல்லிட்டேனே, அந்த பாப் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பாப்பியா. இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம ஒரு கேள்வி அங்க எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இப்ப நான் சார் இது இப்ப இதோட உங்களுக்கு எத்தனை பாப் கொடுத்துட்டேன்? பாப் 1, பாப் 2, பாப் 3, பாப் 5 கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 5 4 பாப் சொல்லிட்டேன்ல. ஆமா சார், 4 பாப். இப்ப இந்த 4 பாப்ல நீங்க எதையுமே விட்டுற கூடாது. மொத்தம் 10யா? 10 படிக்கிறது கஷ்டமா, இந்த 4 படிக்கிறது கஷ்டமா? 10 கஷ்டம் சார். எதியா கஷ்டம்? 10 கஷ்டம்யா. இப்ப நம்ம சுருக்கிட்டோம். இப்ப 4 படிச்சோம். நம்ம செஞ்ச புண்ணியம், இந்த 4ல 2 கேள்வி வந்தாலும் சாந்தேயா 20 40 மார்க் அடிச்சிடலாம். எஸ்ஏ மாசு ஓகே செம்மறலாம். ஏன்னா எஸ்ஏ 3 தானே எழுதணும். எஸ்ஏ 3 தான் எழுதணும். 2 கிடைச்சா உந்தும் தானே. ஆமா சார், சமந்தம். சரி, அடுத்த பாப் பார்ப்போம். தம்பல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாப் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து நீங்க 8வது பாப் பார்க்கணும். 8வது பாப் வந்து பிலிஹான் ராயா. இது ஒரு ஹாட்டான டாபிக். ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா, இந்த போன பிலிஹான் ராயா 14 இருந்து அடுத்த பிலிஹான் ராயா 15, இதுக்குள்ள நம்ம நாடோட சோரா பாலிட்டிக்கே வந்து secara langsung lah, அது வந்து sudah berbeza, நிறைய மாறிடுச்சு. Sudah tak ada lagi comfort zone untuk mana-mana parti politik di negara ini. இப்ப உண்மை என்னன்றது இப்ப நடக்க போற மலாக்கா தேர்தலில் தெரிஞ்சிடும். Any Malacca student here? யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் ஜோஹரா? லுவா ஜோஹர் இருக்கீங்களா யாராவது? பிணைங்க இருக்காங்க சார், ஒரு 3-4 பேர். நான் இருக்கேன் சார். பிணைங்களா இருக்கீங்களா? நான் பிணைங்க சார். குட். தினேஸ்ரீ வர ஜோஹோ பிள்ளைங்களா நாங்க சுத்திக்கு கூட்டிட்டு வரோம். இந்த எல்லாம் கோவிட் நல்லா இருந்துச்சுனாக்கா பிணைங்க வரும். ஓகே சார். I like to visit பிணைங்களா. எனக்கு எப்பயுமே பிணைங்க வந்து ரிண்டு தான்.
ஆனா இந்த 2 வருஷம் கோவிட்ல எட்டி பார்க்க முடியாம போச்சு. Okey. வாங்க Tak apa? சார் கண்டிப்பா. Kita doakan agar kita dapat melancong tahun ni, ujung tahun ni boleh pergilah dalam keadaan baik. Harap-harap you orang jaga Penang dengan baiklah. Jangan sebarkan COVID. ஓகே சார் ஓகே Pusat சார். destinasi negara. Pusat destinasi negara. சாயந்தரம் நம்ம இந்தியன் ஜாலன் கப்பித்தான் கிளிங் பக்கம் போனோமா போதும், எல்லாம் கிடைக்கும். சரி, வரும். Okey orang Melaka kalau ada, kita akan tahulah senario politik semasa. எப்படி நமக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த டாபிக் ஒரு ஹாட் டாபிக். இது வந்து பழைய சிலிபஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சப் டாபிக் தான். ஆனா புது சிலிபஸ்ல ஒரு பாப்பே இருக்கு. pilihan raya. Bab 8 வந்து pilihan raya. அதுல வந்து அந்த ப்ராசஸ் pilihan raya இருந்து எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். kelayakan calon. kelayakan calon வந்து உங்களுக்கு என்னது கண்டிப்பா தெரியணும். ஆமா சார். அன்னைக்கு siapa boleh bertanding, siapa tak boleh bertanding, apa maksud muflis, okey, proses sebelum pilihan raya, proses semasa pilihan raya, proses selepas pilihan raya, எல்லாம் உங்க புக்ல டீடைலா இருக்கு. bila seorang ahli Dewan Undangan Negeri sudah meninggal, என்ன pilihan raya வைப்பாங்க? pilihan raya tempatan, pilihan raya kecil, macam-macam கேட்பான். நம்ம அது என்னன்னு தெரியணும். அது வந்து pilihan raya kecil, by election அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகே, நம்மளுக்கு அடுத்த பாப் கிடைச்சிருச்சு. 6வது பாப்பு. கடைசியா ஒரு பாப்பு உங்களுக்கு 7 பாப்பு. என்னது? பாப் 10. இதுதான் கொஞ்சம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான பாப். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குது. இந்த பாப்பை பார்த்தா ரொம்ப சுலபமா இருக்கு. pemasyuran kemerdekaan என்ன கேட்ட போறான்? pemasyuran kemerdekaanல pemasyuran kemerdekaanல என்ன நம்மள கேட்க முடியும் நம்ம நினைச்சேன். நான் முதல்ல இந்த தாஜோ பார்த்தப்ப என்னடா இது மெர்டேக்கா வந்து ஒரு தலைப்பா போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் உள்ளுக்கு திருப்பி பார்த்தாக்கா அதுல தான் என்ன இருக்குது, ரொம்ப கஷ்டமா எல்லாமே ரூமீட்டா கொடுத்து வச்சிருக்காங்க. tinggal tempat bab 10ல அது ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துக்கு முக்கியமான கேள்வி அது வந்துச்சுனாக்கா, எஸ்ஏல வந்துச்சுன்னா 5வது கேள்வி இல்லாட்ட 6வது கேள்வி வரும். அது இந்த கேள்வி வந்துச்சுன்னா 6வது கேள்வியில வரும். யாராவது எனக்கு பதில் சொல்ல முடியுமா? அது எப்படி சார் கரெக்டா 6வது கேள்வி வரும்னு சொல்றீங்க? என்ன சார் சோளம் கிடைச்சிருச்சா, போச்சோரா இருந்தா கொடுங்க சார் அப்படின்னு கேட்க தோணுது தானே? நான் கரெக்டா 6வது கேள்வின்னு சொல்றேன். இது வந்தா 6வது கேள்விதான். ஏன்? ஏன்னா இது கடைசி கேள்வி சார், அதனால ஐ மீன் கடைசி சாப்டர். அது சரியா? கடைசி எப்படின்னாக்கா 7வது கேள்வி வராதா, 8வது கேள்வி வராதா? வரும் சார். வரும். நான் ஏன் 6ன்னு கரெக்டா சொல்றேன்? நான் 6 தான் சொல்றேன். தெரியல சார், உங்களுக்கு சோலான் போச்சூர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா வெளியே எங்கேயா போய் சொல்லிடாதீங்க, என்ன தேடிடுவாங்க அப்புறம். ஓகே, அப்படி இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கணும் கிளாஸ். ஓகே, இது இன்னொன்னு டெக்னிக் ஜவாப்ல இதெல்லாம் வந்து நம்ம form 4 ஏறினாப்பயே இல்ல நம்ம form 4 பாப்ல ஆரம்பத்துல படிக்கும் போதே இதெல்லாம் வந்து முன்னுக்கே சொல்லி கொடுத்துடணும் ஐயா. சொல்லி கொடுத்துடணும். இந்த லீவ்ல முடிஞ்சு பிள்ளைங்க வந்த பிறகு இந்த 2 நாள் நான் ஒரு 2 நாள் கிளாஸ் செஞ்சாப்ப என் ஸ்கூல்ல நல்லா டோஸ் விட்டேன். சொல்லி கொடுத்தும் எல்லாம் மறந்துடுச்சிங்க, முழிக்குதுங்க பேந்து. பரவாயில்ல, இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளுக்கு form 4ல 10 tajuk இருக்கு, 10 bab. Soalan bagian B ialah soalan esei. Apa tingkatan 4 இருந்தும் கேள்வி வரும், tingkatan 5 இருந்தும் கேள்வி வரும். நம்ம பார்த்தோம்னு சொன்னா லெம்பாக பப்ரிக்ஸான் மலேசியா ரொம்ப பிரிஹாத்தின், உங்க மேல ரொம்ப இரக்கம் இருக்கு அவங்களுக்கு. பிள்ளைங்களை ஃபெயில் ஆக்க கூடாது, கிட்ட தபுலை ககால்கான் பிளாஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா அவங்க என்ன செய்யறாங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் நல்லா ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஐயா நம்ம கண்டிப்பா கடவுள்கிட்ட கேட்கணும், கடவுளே சார்லாம் சொல்ற மாதிரி இதுக்கு முன்ன லெம்பாக கொடுத்த மாதிரியே தான் இந்த வருஷமும் கொடுக்கணும். form 4ல இருந்து 2 கேள்வி வந்தா போதும்.
ஃபார்ம் 5ல இருந்து 3 கேள்வி வரணும் கடவுளே அப்படின்னு கேட்கணும். ஏன் ஃபார்ம் 5ல 2 கேள்வி தான் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம்? யாராவது சொல்ல முடியுமா? Kenapa kita doakan agar hanya 2 soalan saja diajukan dalam dari tingkatan 4? ஏன்னா சார் நான் திங்கத்தம் லீமாவோட கொஞ்சம் சொன்னாங்க இருக்கு மாதிரி சார். சரி, ஒரு நல்ல பதில். வேற கிளாஸ் என்ன கிளாஸ் இதெல்லாம் உங்க ஸ்கூல்ல இதெல்லாம் பேசலையா? சில்ட்ரன்ஸ் பிளாஜா ஸ்கூலா உங்க ஸ்கூல்ல இதெல்லாம் பேசலையா? தனி ஜவாப்லாம் சொல்லி தரும்போது இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சொல்லி தரலையா? இல்ல இதுக்கு முன்னே இந்த கேள்வி இந்த மாதிரி கேள்வி யாரும் உங்கள்கிட்ட கேட்டது இல்லையா? மகேஸ்வரி கோபி இருக்கீங்களா? தீபிகா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. தீபிகா any idea? No idea, sir. Maheshwari got no idea. Deepika, you have an answer? Rajeshwari? நவீன் எப்பயும் கிளாஸ் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? ஓகே, தீபிகா got no answer. இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்ல. ஓகே, பிரச்சனை இல்ல. நம்ம மாச மாச ஓகே தாப்ப என்னன்னா ஃபார்ம் 4ல நம்ம படிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதை திருப்பி ரீகால் பண்ணணும். ஃபார்ம் 5னாக்கா இப்பதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வருஷம் படிச்சது. சோ ஞாபகம் கூட இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. இது சொன்னாங்க அது கஷ்டம், அது கஷ்டம், அது சொன்னாங்க இது கஷ்டம், அதெல்லாம் கிடையாது, எல்லாம் சேம் தான். பிள்ளைங்க வந்து ஏதாவது என்கிட்ட ஏதாவது நான் செமினார்லாம் போகும்போது ஏன்டா சிஜாரா அப்படி கஷ்டப்படுறீங்க, என்னடா உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாக்கா, சார் ரொம்ப கஷ்டம் சார்னுவான். செமினார் பேசும்போது சார் சாங்கா சூசாச்சிக்குவானுங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் திரும்பவும், அமைதியா இருவீங்க. சிஜாரா sangat susahனா எது sangat senangன்னு கேட்பேன். எந்த சப்ஜெக்ட் sangat senang சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் sangat senang? இல்ல கிளாஸ், எந்த சப்ஜெக்டும் senang கிடையாது. அதே மாதிரி எந்த சப்ஜெக்டும் சூசா இல்ல. Senang susah ditentukan oleh minat anda. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும். ஐயா சார் சார் நானு சொந்தோ சோலானு வந்து பார்த்தேன் போன வருஷத்தோட. அதுல வந்து 20 ஆப்ஜெக்டிவ்ல வந்து 20 வந்து திங்கத்தம்பாட்டு 20 வந்து திங்கத்தலீமாவோட போட்டுருச்சு. அந்த மாதிரி தான் நார்மலா வருமா? எப்பயுமே அப்படிதான் வரும். அதுக்கத்தான் சத்து ஆப்ஜெக்டிவ் பேசிட்டு இருக்கோம். இல்ல கேட்டுக்கிறேன், என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படிதான் வருமானு. என்ன அப்புறம் பேசுவோம் ஆப்ஜெக்டிவ்லாம். இப்ப நம்ம பேப்பர் 2 முடிச்சிருவோம், ஓகேவா? சோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப 5 dan 6 dua soalan வந்து tingkatan 4ல இருந்து வரும். Bagian B soalan 5 soalan 6 2 கேள்வி tingkatan 4ல இருந்து வரும், 3 கேள்வி tingkatan 5ல இருந்து வரும். ஓகே, இப்ப tingkatan 4 2 கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி எங்க இருந்து வரும்னு யாருக்கு தெரியும்? tingkatan 4ல எந்த இடத்துல இருந்து வரும்? டக்கு டக்குன்னு பஸ் டக்கு போயிட்டே இருப்பேன். எப்படியா எஸ்ஏல வரும் சார். ஐயா எஸ்ஏ தாயா பேசிக்கிட்டு இருக்கோம். பாக்யான் பி எஸ்ஏ soalan 5 soalan 6 adalah bagian B, itu essay. Okey, sekarang soalan saya, soalan nombor 5 adalah tingkatan 4. Bab mana keluar? அஞ்சாவது கேள்வி எந்த பாப்ல இருந்து வரும்? யாருக்குமே தெரியல. மாஷா அல்லாஹ். சரி, ஓகே, இப்ப சார்ட் பண்ணி வச்சுங்க.
tingkatan 4 bab 1 hingga bab 5. Tingkatan 4 bab 1 hingga bab 5. ஒன்னாவது பாப்ல இருந்து அஞ்சாவது பாப்குள்ளார soalan 5 வரும். soalan 5 எங்க இருந்து வரும்? 1ல இருந்து அஞ்சாவது பாப்குள்ளார இருந்து தான் வரும். Dari bab 1 hingga bab 5. அதான் soalan nombor 5. அப்ப soalan nombor 6 எங்க இருந்து வரும்? soalan nombor 6 எங்க இருந்து வரும்? சார் யா? 6ல இருந்து 10 வரும். வெரி குட். 6ல இருந்து 10க்குள்ளார. இப்ப தெரியுதா சார் ஏன் பாப் 10 வந்து soalan nombor 6 சொன்னேன்னு? விளங்குதா? புரியுது சார். அப்ப சாருக்கு வந்து சொல்ல ராமனா இருக்குன்னு எங்கேயும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். இந்த இதெல்லாம் நம்ம வெள்ளனையா புடிச்சுக்கணும், நல்லா புடிச்சுக்கணும், தைரியமா இருக்கணும். அஞ்சாவது கேள்வி எனக்கு தெரியும் எங்க இருந்து வருதுன்னு. 1, 2, 3, 4, 5 இதுல ஏதோ ஒண்ணுதான் அஞ்சாவது கேள்வி. இப்ப உங்களுக்கு நான் 3 பாப் கொடுத்துருக்கேன் அஞ்சாவது கேள்விக்கு. என்னென்ன பாப்பே? பாப் 1, பாப் 2, பாப் பாப் 5. 1, 2, 3 கொடுத்துருக்கா? 1, 2, 3 dan 5. 5. இப்ப பாருங்க, அப்ப ஒன்னாவது கேள்விக்கு உங்க கையில எத்தனை இருக்கு? 1, 2, 3 dan 5. 4 பாப் இருக்குடா. இந்த 4ல இருந்து கன்ஃபார்ம் அஞ்சாவது கேள்வி இருக்கு. இந்த 4 பாப்பை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கெலுபேஹான் இருக்கு. யாருக்கு தெரியும்? இந்த 4 பாப் படிக்கிறனால சார் என்ன சார் இன்னொன்னு சொல்றீங்க? இன்னொரு கெலுபேஹான் இருக்கு. 4 கரைச்சிங்கன்னு வச்சுங்க, நீங்க கிரெடிட் கன்ஃபார்ம். கொஞ்சம் உசுவை போட்டீங்கன்னா டிஸ்டிங்ஷன் ஓடிடுவீங்க. என்ன இருக்கு இந்த 4ல? இன்னொரு ரகசியம் யாருக்கு தெரியும்? இதே டெக்னிக் தான், ரொம்ப ஒண்ணும் இல்ல. soalan struktur. soalan struktur இருக்குல்ல, bagian A, kertas 2 bagian A. எத்தனை கேள்வி இருக்கு? soalan struktur kertas 2 bagian A. soalan struktur எத்தனை கேள்வி இருக்கு? சார் 3. ஐயா 4 கேள்வி இருக்கியா? 4. சாரி 4 கேள்வி இருக்கு. ஓகே குட். 4 soalan Deepika. Ada 4 soalan. அதுல soalan 1 எங்க இருந்து வரும்? இப்ப சார் சொன்னதை பிடிச்சுக்கணும். எங்க இருந்து வரும்? tingkatan 4 bab 1ல இருந்து bab 5க்குள்ள இருந்து வரும். soalan 2 எங்க இருந்து வரும்? bab 6ல இருந்து bab 10க்குள்ள இருந்து வரும். ஏன்னா soalan 1 dan soalan 2 வந்து tingkatan 4. soalan 1 dan soalan 2 struktur adalah tingkatan 4. soalan 3 dan soalan 5 soalan 3 dan soalan 4 adalah dari tingkatan 5. Apa soalan 3 எங்க இருந்து வரும்? tingkatan 5 bab 1 hingga bab 5ல இருந்து soalan nombor 3 வரும். விளங்குதா நான் சொல்றது? விளங்குது சார். விளங்குது. இப்ப நான் அடுத்த வாட்டி கேட்கும்போது நான் ஏதாவது ஒரு soalan சொன்னாக்கா ஸ்ட்ரக்சர் எங்க வரும்னு கேட்டா டக்குன்னு நீங்க இங்க இருக்க 22 பேரும் பதில் சொல்லணும். யா என்னன்னு சொன்னோம் சார்? soalan 3 வந்து tingkatan 5 bab 1 hingga bab 5 அதுக்குள்ள ஏதோ ஒரு பாப்ல இருந்து வரும் சார். அப்ப soalan 1 எங்க இருந்து வரப்போகுது? strukturல bab 1 hingga bab 5 tingkatan 4. இப்ப tingkatan 4 bab 5க்குள்ள நம்மளுக்கு எத்தனை ஃபோக்கஸ் பாப் இருக்கு? 4 பாப் இருக்கு. 1, 2, 3, 5. இந்த 4 பாப்பையும் நம்ம படிச்சிட்டோம்னு சொன்னா 1, 2, 3, 5 படிச்சிட்டோம்னு சொன்னாக்கா soalan 1 bagian A, soalan 5 bagian B நம்ம cover. விளங்குதா? soalan 1 bagian A bab 1 hingga bab 5 tingkatan 4ல இருந்து தான் வரும். அதே மாதிரி bagian B எங்க ஆரம்பிக்கும்? soalan 5ல இருந்து ஆரம்பிக்கும். soalan 5 எங்க இருந்து வரும்? tingkatan 4 bab 1 hingga 5ல இருந்து வரும். இப்ப bab 1 hingga 5 நம்ம படிச்சனால 2 செக்ஷனையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். bagian A soalan 1 கவர் பண்ணிட்டோம், bagian B soalan 5 கவர் பண்ணிட்டோம். இப்ப tingkatan 4
bab 6 hingga bab 10. Ada எத்தனை பாப் கொடுத்திருக்கான் உங்களுக்கு? பாப் 6 hingga 10 எத்தனை பாப் இருக்கு? 4. 4 பாப் இருக்கு. என்னென்ன பாப்பு? Pilihan raya. Pilihan raya, Persekutuan dia. Persekutuan Tanah Melayu வந்து bab 5 வா? இல்ல அது 5. Bab 5 ya? Bab 5 அது. அப்ப bab 6 நான் கொடுக்கல, bab 7 நான் கொடுக்கல, bab 8 கொடுத்தேன், bab 10 கொடுத்தேன். 2 தான். Bab 8 pilihan raya. 10 Bab வந்து 10 pemasyuran kemerdekaan. அப்ப 6 hingga 10 எத்தனை பாப் இருக்கு? 2 பாப் தான் இருக்கு உங்களுக்கு படிக்க. Good. 2 பாப். என்ன பாப்பு? Pilihan raya pemasyuran kemerdekaan. இந்த pemasyuran kemerdekaan வந்தா 6வது கேள்வியா தான் வரும். ஏன்? அதோட kedudukan எங்க இருக்கு? Bab 6 hingga 10. இது எஸ்ஏலயும் வரலாம், ஸ்ட்ரக்சர்லயும் வரலாம். அதே மாதிரி pilihan raya எத்தனாவது கேள்வியா வரும்? bagian A னா pilihan raya எத்தனாவது கேள்வி? 2வது கேள்வி. bagian A. bagian B னா pilihan raya எத்தனாவது கேள்வி? 6வது கேள்வி. விளங்குதா? நான் தெளிவா சொல்றேனா? ஓகே சார். புரியுதா? புரியுது சார். நீங்க buku teks tinggal tempat ஐயா, நீங்க buku teks tinggal tempat ரெண்டா பிரிச்சுக்கணும் ஐயா. bab 1 hingga bab 5. 1. bab 6 hingga bab 10. 1. ரெண்டா பிரிச்சுக்கணும். bab 1 hingga bab 5 வந்து எங்க வரும்? strukturல soalan 1, essayல soalan 5. bab 6 hingga 10 எங்க வரும்? strukturல soalan 2, essayல soalan 6. அவ்வளவுதான். Tingkatan 4 cover.